தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, கிறிஸ்து பிறப்பு காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் பிறப்பினால் வந்த அருள் மிகுந்த ஆசிரியரை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இதோ இன்று நம்முடைய குழந்தைகள் இந்த ஆண்டினுடைய முதல் நாளில் தன்னுடைய பள்ளிக்கு செல்ல இருக்கின்றார்கள். இந்த 3ஆம் பருவத்தை துவங்க இருக்கின்றார்கள். இந்த பருவத்தை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், இந்த ஆண்டு நம் குழந்தைகளுக்கு நிறைவான வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற்றுக் கொடுக்கின்ற ஆண்டாய் அமைந்திடவும் தெய்வீக ஞானத்தால் நம் குழந்தைகள் நிறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அன்பு சொந்தங்களே, எல்லா உயிர்களுக்கும் சிறப்பாய் மனிதனுக்கு தூண்டுதல் என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த தூண்டுதல் ஒரு செயலை செய்வதற்கான, வாழ்க்கை நிலையை தேர்ந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை காரணியாக இருக்கின்றது. இந்த தூண்டுதல் நல்லதாக, நேரியதாக, நேர்மறையானதாக, ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருந்தது என்றால் அந்த மனிதனுடைய வாழ்வானது வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே வேளையிலே இந்த தூண்டுதல் மனிதனுக்கு ஒரு எதிர்மறையான எதிர்வினையை விளைவிக்கக்கூடியதாக அமைகின்ற பொழுது தடங்கல்களும் தடுமாற்றங்களும் அவன் வாழ்க்கையிலே வந்து குடிகொள்ள ஆரம்பிக்கின்றன. இந்த தூண்டுதல்கள் ஒரு சில நேரங்களிலே வெளியிலிருந்து, சமுதாயத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக பார்க்கின்ற பொழுது, நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுக்கு ஊதிய உயர்வோ ஊக்கத்தொகையோ கொடுக்கின்ற பொழுது அவன் இன்னும் உத்வேகமாக அந்த வேலை செய்பவனாக மாறி போகின்றான். ஒரு செயலை செய்கின்ற பொழுது, பாராட்டுகின்ற பொழுது, அங்கீகரிக்கின்ற பொழுது அந்த செயலை செய்த மனிதனுக்கு இன்னும் அதிகமான உற்சாகம் பிறக்க ஆரம்பிக்கின்றது. தான் செய்த செயலுக்கான அர்த்தத்தை அவன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றான். வாழ்விலே ஒரு பிடிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்கின்றது. வாழ்க்கை துணையோடு இருக்கின்ற பொழுது கணவனோ மனைவியோ ஒருவரை அங்கீகரித்து குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை அன்பு செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த அன்பின் வழியாக அவர்கள் தூண்டுதல் திருமண உறவை, குடும்ப உறவை பலப்படுத்தக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. அதே வேளையிலே வெளியிலிருந்து எதிர்மறையான விளைவுகள் வர ஆரம்பிக்கின்ற பொழுது, அங்கீகாரம் கிடைக்காத பொழுது, பாராட்டு கிடைக்காத பொழுது, அன்பு கிடைக்காத பொழுது, ஒவ்வொரு எதிர்மறையான பேச்சுக்களும் ஏச்சுக்களும் நிகழ்ச்சிகளும் மனிதனை தாக்குகின்ற பொழுது உத்வேகத்தோடு இருக்கின்ற மனிதனும் தளர்ந்து போக ஆரம்பிக்கின்றார். எதிர்மறையான தூண்டுதல் தீவினைகளை, தீவிரவாதத்தை, வன்முறைகளை தூண்டக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. இது வெளியிலிருந்து மனிதனுக்கு வருகின்ற தூண்டுதல். மனிதன் உள்ளத்தில் இருந்தும் தூண்டப்படுகின்றான். ஐம்புலன்களினாலே அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் தன் வாழ்விலே உள்ளத்திலே இருக்கின்ற நன்மை தீமைகளுக்கு எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றானோ அப்பொழுது அந்த தூண்டுதல் அவனை இயக்க ஆரம்பிக்கின்றது. மனிதன் உள்ளத்திலிருந்து வருகின்ற நேர்மறையான தூண்டுதலானது எவ்வளவு எதிர்ப்புகள் போராட்டமான வாழ்விலும் தடம் மாறாமல், சோர்ந்து போகாமல், தளர்ச்சியுறாமல் இயங்குவதற்கு அவனுக்கு தூண்டுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே வேளையிலே எதிர்மறையான தூண்டுதல் மனிதன் இயக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவன் வாழ்விலே தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறு சிறு சலனங்கள் கூட அவன் மனதினை வேதனைப்படுத்தக்கூடியதாக, உறவினை சிதைக்கக்கூடியதாக, ஆத்திரப்படக்கூடியவனாக, கோபப்படக்கூடியவனாக, பிறரை இகழ்ந்து பேசக்கூடியவனாக அவனை உருமாற்றி விடுகின்றது. அவன் உள்ளத்திலிருந்து எழுகின்ற எதிர்மறையான தேவையற்ற எண்ணங்கள், தூண்டுதல்கள். நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் இதே வகையான 2 வகையான தூண்டுதல் இருக்கு என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நேர்மறையான தூண்டுதல் தூய ஆவியால் வருகின்ற தூண்டுதல். தூய ஆவியால் இயக்கப்படுகின்றவரே கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ரோமர் புத்தகம் 8:14 சொல்லுகின்றது. நாம் தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற பொழுது கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இருப்போம், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக இருப்போம், அவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ முற்படுவோம். நம் வாழ்விலே அயலாரை அன்பு செய்ய ஆரம்பிப்போம். நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நாம் எதிர்பார்ப்பது கிடைக்காத போது கூட
நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து போகாது, சோர்ந்து போகாது. ஆண்டவர் மீது வைத்திருக்க நம்பிக்கையிலே ஆளப்பட்டவர்களாக இருப்போம். உதாரணம் பார்க்கின்ற பொழுது யோபு கடவுள் ஆவியால் இயக்கப்பட்ட மனிதனாலே கடவுளுக்கு ஏற்புடைய மனிதனாக இருந்தார், நேர்மையாளராக வாழ்ந்து கொண்டிருந்தார். இழப்புக்கள், இறப்புக்கள் எல்லாம் அவருடைய வாழ்விலே அடியடியாக தாக்கிய பொழுது கூட அவர் சோர்ந்து போய்விடவில்லை, நம்பிக்கையிலே தளர்ந்து போய்விடவில்லை, ஆண்டவருக்கு எதிராக செயல்படுவதாக மாறவில்லை. காரணம், அவர் ஆண்டவருடைய ஆவியால், தூய ஆவியால் இயக்கப்படுகிற மனிதனாக இருந்தார். எனவேதான் அவர் வாழ்விலே இறுதியிலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவர் முழுமையாக பெற்றுக்கொண்டதாக வெளியே நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே வேளையிலே நாம் ஊனியல்பின் செயல்பாடுகள் இயக்கப்படுகிறவர்களாக இருக்கின்ற பொழுது கலாத்தியர் 5:19 வசனங்களை படிப்பதை போல நாம் ஊனியல்பின் செயல்பாடுகளாக பொறாமை, போட்டி மனப்பான்மை, கட்சி மனப்பான்மைகள், சிற்றின் பாசங்கள் இதனால் இயக்கப்படுகின்ற பொழுது உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்களாக மாறிப்போம். உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்களாக மாறுகின்ற பொழுது நம் வாழ்விலே விசுவாசத்திலே தளர்ச்சி ஏற்படுகின்றது. ஒரு சில நேரங்களில் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத பொழுது கடவுளுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கின்றோம், திருச்சபைக்கு எதிராக செயல்படுபவர்களாக இருக்கின்றோம், திரு அருட்சாதனங்களை புறக்கணிப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், கடவுள் நம்பிக்கையில் தளர்ந்து போனவர்களாக இருக்கிறோம். இதுதான் எதிர்கிறிஸ்துவின் நிலை. எனில் நாம் ஆவியால் இயக்கப்படுவதில்லை, மாறாக ஊனியல்பின் செயல்பாடுகளால், இச்சைக்குரிய காரியங்களால் இயக்கப்பட்டவர்களாக நாம் மாறி போகின்றோம். அன்பு சொந்தங்களே, இன்று நாம் யோசித்து பார்ப்போம். நம்மை இயக்குவது எது? நமக்கு தூண்டுகோலாய் இருப்பது எது? நாம் திருமுழுக்கின் வழியாக, அருட்சாதனங்கள் வழியாக பெற்றுக்கொண்ட தூய ஆவியால் இயக்கப்படுகின்றோமா, அல்லது அழிந்து போகின்ற இந்த உடலை சார்ந்த உணர்ச்சி வசப்பட்ட வாழ்வின் வழியாக நாம் ஊனியல்பின் இச்சைகளுக்கு செயல்பட்டு அதனால் இயக்கப்படுகின்றோமா? நான் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது எதிர்கிறிஸ்துவாக, இயேசுவுக்கு எதிராக நம்பிக்கை அற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்ப உறவிலும் ஆவியால் நாம் இயக்கப்படுகின்ற பொழுது, தூய் ஆவியால் இயக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலும் குடும்பத்திலும் அமைதியும் சமாதானம் நிலைத்திருக்கும். குடும்பத்தில் எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் அதை நாம் இயேசுவின் துணையோடு எதிர்கொண்டு வெற்றி பெறுகின்ற மக்களாக இருப்போம். இன்றைய முதல் வாசகம் சொல்கின்றது, நம்மிலே இருக்கின்றவர் இந்த உலகில் இருக்கின்றவனை விட பெரியவர். நம்மிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயேசு நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், போராட்டங்களை விட பெரியவர் என்கிற நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். இயேசு இந்த துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, வேதனையிலிருந்து, இந்த போராட்டத்தில் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு நிலையாக இருக்கும். அதே வேளையிலே நாம் எதிர்கிறிஸ்துவாக, நம்பிக்கை தளர்ந்து போனவர்களாக ஆண்டவரை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருந்தோம் எனில் சிறு சிறு துன்பங்கள் கூட, சிறு சிறு வேதனைகள் கூட நம் உள்ளத்தையும் வாழ்வையும் சிதைக்கக்கூடியதாக மாறிவிடும். குடும்ப வாழ்வும் சின்னாபின்னமாய் போனதாக மாறிக்கொண்டிருக்கும். நம் குடும்பத்திலே பிரச்சனைகள் தீராது, போராட்டங்கள் நீடித்துக் கொண்டே இருக்கும், எதிர்மறை நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும். பலவீனமான மனிதர்கள் நம் குடும்பத்தை பாதிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சிந்தித்து பார்ப்போம். நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது, மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி. இறைவனுடைய அரசின் மக்களாய் நாம் வாழ வேண்டுமெனில் ஒருவேளை எதிர்கிறிஸ்தவர்களாக ஊனியல்பின் செயல்பாடுகளுக்கு, ஊனியல்பின் இச்சைக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனுக்கு எதிராக செயல்படுகிற மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் எனில் சிந்தித்து பார்ப்போம், திரும்பி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி திரும்பி வருவோம், ஆண்டவரோடு இணைந்து அவரிலே வாழ்கின்ற மக்களாக இருப்போம். அப்பொழுது நாம் கேட்கின்ற, நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் அத்தனையும் நமக்கு கைகூடும். இத்தகைய அருளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். கடவுள் உங்களை நிறைவாய் வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.